இதயம் wishes you a very happy new year. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2023ஆம் ஆண்டு மண்டல பூஜைக்காக நவம்பர் 16இல் நடை திறக்கப்பட்டது. டிசம்பர் 27 மண்டல பூஜை நிறைவடைந்ததை ஒட்டி அன்று இரவு கோவில் நடை மூடப்பட்டது. மண்டல பூஜை காலத்தில் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக சனிக்கிழமை மாலை கோவில் நடை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டாரு ராஜீவகுரு முன்னிலையில் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபாராதனை காட்டினார். ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பக்தர்களுக்கு தரிசன அனுமதி வழங்கப்பட உள்ளது. உச்ச நிகழ்வான மகரவிளக்கு பூஜை ஜனவரி 15 அன்று நடைபெறும். அன்றைய தினத்தில் சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் காட்சியளிப்பார். தொடர்ந்து ஜனவரி 20 வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும். மகரவிளக்கு காலத்தில் நாள் ஒன்றிற்கு 70,000 முதல் 1 லட்சம் பக்தர்கள் வரை தரிசனம் செய்ய வரக்கூடும் என்பதால் சுமார் 7,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.